मैंने क्या किया, मैंने क्या कर दिया. என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்னதான் செஞ்சுட்டேன், இதுதான் வித்தியாசம். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல मैंने क्या किया இதை யூஸ் பண்ணலாம். मैंने क्या किया, तुम मुझसे क्यों नाराज हो, நான் என்ன செஞ்சுட்டேன், நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல मैंने क्या किया இதை வந்து நம்ம சொல்லலாம். मैंने क्या कर दिया இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோபமே அதிகமாகிறது, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன் நடக்கும்பொழுது இந்த மாதிரி இடத்துலலாம் मैंने क्या कर दिया இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து கிச்சனில் காஃபி போட்டிருக்கோம், சுகரும் சால்ட்டும் பக்கத்தில் இருக்குது, நம்ம காஃபி போடுவோம், தவறுதெல்லாம் நம்ம சுகர் போடுறது பதில் சால்ட்டை போட்டுடுறோம். அப்போ வந்து ஓ நஹி मैंने क्या कर दिया, ஓ அட கடவுளே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன், ஏதாவது தவறுதலாக ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து मैंने क्या, ஓ நஹி मैंने क्या कर दिया, ஐயோ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி இடத்துல मैंने क्या कर दिया இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து அந்த கோபமே அதிகமாகும் போது கூட ஒரு சில இடத்துல வந்து நம்ம கோபமாக பேசுவோம், அந்த கோபமா அதிகமாகும், நான் என்னதான் செஞ்சுட்டேன், ஏன் இப்படி பண்றீங்க, அந்த மாதிரி இடத்துல मैंने क्या कर दिया இதுதான் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு உள்ள வித்தியாசம்.